ஹலோ NIOS அண்ட் ஹோம் ஸ்கூலிங் பேரண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த அப்டேட் இதோட டீட்டெயிலான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம். NIOSல 12th பப்ளிக் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அதில் பாஸ் ஆன அனைத்து பேருக்கும் வாழ்த்துக்கள். பர்டிகுலராக ஹெலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூலில் ஹோம் ஸ்கூலிங் மூலமாக எங்ககிட்ட படித்த NIOS ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது TOC, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். இது NIOSல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ சென்ட்ரல் போர்ட்லேயோ CBSEலேயோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதி மார்க் வந்திருக்கும். இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் CBSEயில் அதே சப்ஜெக்டை மீண்டும் படிக்க வேண்டியதாக இருக்கும், அதை எழுதணும். வேறு சப்ஜெக்டை மாற்றுற ஆப்ஷன்ஸ் மற்ற போர்டில் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி NIOSல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த போர்ட்லேயும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுறீங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸ் படிக்க வேண்டாம், எனக்கு வேறு சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் போர்டில் அந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் அதே சப்ஜெக்டை எழுதி தான் பாஸ் ஆகணும். ஆனால் NIOSல இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டுன்னு இருக்க ஆப்ஷன்ஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக NIOSல கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் சப்ஜெக்டை எடுத்து படித்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். என்ன சார் இன்னும் புரியல எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10th 12th இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, மேத் இப்படி தான் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அப்படி படிச்சிருக்கலாம். இல்லை காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறீங்க. சரி, பயாலஜியில் ஃபெயில் ஆகிடுறீங்க. இல்லை பயாலஜி சப்ஜெக்டே படிக்கலை, இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன ஆசை வந்திருக்குன்னா, இல்லை ஐயோ நான் நீட் எக்ஸாம் எழுதுறேன், ஏன்னா தப்பு பண்ணிட்டேன் 11th and 12th அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, NIOSல TOC, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டுன்ற இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன செய்யணும் அப்போ நீங்கள், இப்போ உங்கள்கிட்ட மார்க் ஷீட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் NIOSக்கு அப்ளை பண்ணணும். அப்படின்னா புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் NIOSல அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த 12th ஸ்டாண்டர்டோட 10th ஸ்டாண்டர்டோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் NIOSல கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ பயாலஜி வேண்டாம் அப்படின்னா ஹோம் சயின்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பயாலஜியில் உங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா ப்ராக்டிக்கல் இருந்திருக்கும். அப்போ NIOSல வரும்பொழுதும் ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை தான் நீங்கள் எடுக்கணும். இது நான் 12th சொல்கிறேன். இப்போ 10th பார்த்துக்கலாம். 10th இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், மேத் அப்படி தான் ரெகுலர் போர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மேத்தில் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஐயோ எனக்கு மேத் வேண்டாம், எனக்கு எவ்வளோ பண்ணாலும் திருப்பியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, NIOSல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இந்த 10th சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரிஜினலை சப்மிட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் எப்படி எடுக்கலான்னா, 3 சப்ஜெக்டை மாற்றினா போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 சப்ஜெக்ட்டு திருப்பி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படியே வச்சுக்கிட்டு, இப்போ மேக்ஸ் தான் உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறீங்க, மேக்ஸுக்கு பதில் NIOSல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் ஏதோ சைக்காலஜியோ, என்வாயர்மெண்டல் சயின்ஸோ, பிஸ்னஸ் ஸ்டடீஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 சப்ஜெக்டை நீங்கள் திருப்பியும் அப்ளை பண்ணி எழுதணும். ஏன் சார் நான் ஃபெயிலாக இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான், நான் மாற்றணும்னு நினைக்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான், ஏன் திருப்பியும் நீங்கள் 3 சப்ஜெக்டை எழுத சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டில் 3 சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிக்கணுன்றது தான் NIOSோட ரூல்ஸ். இது 10th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. ஆனால்
இதே நீங்கள் 12th மேக்ஸ் படிக்கல, நீங்கள் இப்போ திடீர்னு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வெறும் மேக்ஸை மட்டும் எழுதுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் பைலட்டுக்கு ஆகணுன்றவங்களுக்கு மேக்ஸ் எடுக்காமல் படித்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் திடீர்னு மேக்ஸ் வேணுன்றப்ப அந்த ஒரு ஆப்ஷன், அதுக்கு வெறும் நீங்கள் மேக்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி எழுதி பண்ணிவிட்டு பைலட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு NIOSல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கைடன்ஸ் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுன்றதும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஐ எம் ஷுர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் அதை பயன்படுத்திக்கலான்றது என்னோட வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். தேங்க்யூ.